ஸோ விஜய் வந்து அடுத்தடுத்து வந்து சென்னையில் பல இடங்களில் வந்துட்டு பிரச்சாரம் பண்ண போகிறாரு. தாண்டி பல ஊர்களுக்கு போக போகிறாருங்கிறத தாண்டி கடலூருக்கு விஜய் அவர்கள் ஃபைனலி போக போகிறாரு. இன்னைக்கு ஏப்ரல் 17. ஸோ வந்து விஜய் அவர்கள் இன்னும் 2 நாள் கழிச்சு கடலூருக்கு ஹெலிகாப்டரில் போகிற பிளான் வந்து தான் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பிளானை சொல்லியிருந்தோம். பிளான்னா நம்ம ஒரு இதில் சொல்லியிருந்தோம், ஹெலிகாப்டர்லேயே பண்ணிடலாமே, இங்கே கிடைக்கல அங்கே கிடைக்கல, இதுக்கு வந்து இதில் போய்கிட்டு ஃப்ளைட்டில் போய்கிட்டு பஸ்ஸில் போய்கிட்டு எதுக்கே போய்கிட்டு பேசாமல் ஹெலிகாப்டரில் படப்படன்னு பறந்து போயிடலாமே, சூப்பராக போயிடலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு போய் சொல்லிகிட்டு இருந்தோம். பட் இப்போ ஃபைனலி கடலூருக்கு ஹெலிகாப்டரில் போய் பிரச்சாரம் பண்ணுறதா ஒரு ஐடியா சொல்கிறாங்க. சென்னையில் டிவிகேயோட அலை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு இப்போ ரீசெண்டாக வந்த ரிசர்ச் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லும்போது அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி விஜய் அடித்தார் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறத தாண்டி சென்னையில் ஜெயிக்கிறது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். அதை வந்து விஜய் அவர்கள் செய்யணும். ஏன்னா திமுகவோட கோட்டைன்னு இத்தனை ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல விஜய் அவர்கள் இறங்கி இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ திமுக மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு, அதிமுக மேலே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் சேர்த்து வச்சு விஜய்க்கு சாதகமாக இருக்குன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனால் விடுவாங்களா? திமுக அதிமுகவும் தொடர்ந்து அவங்களுடைய பிரச்சாரத்தை பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026ல் இப்போ விஜய் அவர்களும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாரு. ஸோ வெளியிட்டதுலேருந்து அதை பற்றின டிபேட்ஸ் நடக்க ஆரம்பிச்சு. இதெல்லாம் சாத்தியமா? இவ்வளோ கோடி கடன் இருக்கும்போது இதெல்லாம் சும்மா அவர் சொல்கிறாரு, இவ்வளோலாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் திமுக அதிமுக தேர்தல் வரைக்கும் இருந்துச்சு. என்டிகே மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அது இன்னும் அட்வான்ஸ்டாக எதிர்கால சிந்தனையோடு இருந்துச்சு. ஸோ விஜய் அவர்கள் கொஞ்சம் வந்துட்டு இலவசங்க பக்கமும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து அடுத்த எதிர்காலத்துக்கு என்ன பண்ணலான்றதையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பாக இளைஞர்களோடையும் பெண்கள் முன்னேற்றத்தையும் வந்து ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. பிகாஸ் அவருடைய ஓட்டே அங்கே தானே இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு அவர் மூவ் ஆகி போயிருக்காரு. ஸோ இப்படி தான் வந்து அவருடைய தேர்தல் அறிக்கைகள் இருக்குது. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இன்ஸ்டாகிராமில் விஜய் கோலமாக அதாவது விசில் கோலம் சொல்லிட்டு அது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்க எல்லாரும் விசில் கோலம் போட்டு நாங்கள் வந்து விஜயனுக்காக செய்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. அதாவது புரட்சியை வந்து கோலத்தில் ஆரம்பிச்சிருக்காரு விஜய்ங்கிற மாதிரி இன்னைக்கு டிவிக்கு தொண்டர்கள் ஜாலியாக அதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் வந்து அடுத்தடுத்து வந்து சென்னையில் பல இடங்களில் வந்துட்டு பிரச்சாரம் பண்ண போகிறாரு. தாண்டி பல ஊர்களுக்கு போக போகிறாருங்கிறத தாண்டி கடலூருக்கு விஜய் அவர்கள் ஃபைனலி போக போகிறாரு. அதாவது இன்னைக்கு ஏப்ரல் 17. ஸோ வந்து விஜய் அவர்கள் இன்னும் 2 நாள் கழிச்சு கடலூருக்கு ஹெலிகாப்டரில் போகிற பிளான் இருக்கதா சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பிளானை சொல்லியிருந்தோம். நம்ம பிளான்னா நம்ம ஒரு இதில் சொல்லியிருந்தோம், ஹெலிகாப்டர்லேயே பண்ணிடலாமே, இங்கே கிடைக்கல அங்கே கிடைக்கல, இதுக்கு வந்து இதில் போய்கிட்டு ஃப்ளைட்டில் போய்கிட்டு பஸ்ஸில் போய்கிட்டு எதுக்கே போய்கிட்டு பேசாமல் ஹெலிகாப்டரில் படப்படன்னு பறந்து போயிடலாமே, சூப்பராக போயிடலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு போய் சொல்லிகிட்டு இருந்தோம். பட் இப்போ ஃபைனலி கடலூருக்கு ஹெலிகாப்டரில் போய் பிரச்சாரம் பண்ணுறதா ஒரு ஐடியா சொல்கிறாங்க. பட் என்ன காரணம், எதுக்காக போகிறாரு, ஒரு டைம் கன்ஸ்டன்ட்காக போகிறாரான்னு தெரியல. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இன்னொரு 6 நாள் தான் இருக்குது. அப்படி தேர்தலுக்கு 6 நாள் இருக்கும்போது தொடர்ந்து டெய்லி விஜய் ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணுன்ற ஒரு கட்டத்தில் இருக்காரு. இதுக்கு இடையில ஒரு நேர்காணல் விஜய் அவர்கள் பண்ணி வச்சுட்டாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. மேபி ஒரு நல்ல ஒரு நேர்காணல் ஒரு 2 hours விஜய் அவர்கள் பேச போறாருன்னு சொல்றாங்க. இது போக வந்து நிறைய முக்கிய அறிவிப்புகளை வீடியோ மூலியமா விஜய் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனா என்ன சொல்றது, ஒரு 5 நாள் தான் இருக்கு, பொன்னான வாய்ப்பு, பயன்படுத்திக்கங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் விட்டுருச்சு. ஸோ இந்த நேரத்தை சரியா பயன்படுத்தினாலே ஓரளவுக்கு கணிசமான வாக்குகளை பெற முடியும். குறிப்பா சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் டிவிகேயோட அலை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு இப்போ ரீசெண்டாக வந்த ரிசர்ச் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லும்போது அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி விஜய் அடித்தார் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறத தாண்டி சென்னையில் ஜெயிக்கிறது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். அதை வந்து விஜய் அவர்கள் செய்யணும். ஏன்னா திமுகவோட கோட்டைன்னு இத்தனை ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல விஜய் அவர்கள் இறங்கி இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ திமுக மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு, அதிமுக மேலே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் சேர்த்து வச்சு விஜய்க்கு சாதகமாக இருக்குன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனால் விடுவாங்களா? திமுக அதிமுகவும் தொடர்ந்து அவங்களுடைய பிரச்சாரத்தை பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த டீலிமிட்டேஷன் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதை பற்றி அவர் வந்து ஒரு பயங்கரமாக ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டார் இந்த விஷயத்த. இது பர்சனலாக எடுத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னா, இங்கே எந்த விஷயம் பேசினாலும் எடப்பாடி அங்கே வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுறாரு. ஒன்றுமே வந்து இங்கே வேலைக்கு ஆக மாட்டேங்குது. என்னடா இது, என்ன பண்ணாலும் வந்துட்டு இவங்க இது பண்ணவே முடியலன்ற ரேஞ்சுக்கு அங்கே போட்டு அட்டின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இங்கே வேற வழியே இல்லைன்னும் போது டக்குன்னு என்ன பண்ணலாம், ஸ்டாலின் வெர்சஸ் டெல்லி, அதாவது வந்து நம்மளை டெல்லியில் எதிர்ப்போம், டெல்லி வந்து நமக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யுது, அங்கே எதிர்ப்போம்னு சொல்லி பயங்கரமாக கருப்பு ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு அந்த தொகுதி மறுவரை இருக்கு இல்லையா, அந்த ஒரு நகல் ஒன்று இருக்கும், அதெல்லாம் எரிச்சுக்கிட்டு
பயங்கரமா போராட்டம் பண்றாரு. இது எப்படின்னா இந்த தேர்தல் நேரத்துல இப்ப அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகல. பட் அப்படி வந்துட்டா என்ன பிரச்சனை அவங்க தெரியுமான்னு சொல்லிட்டு அதை கையில் எடுத்துக்காரு. தேர்தல் பிரச்சாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதான் நம்ம தலையாய பிரச்சனை சொல்லி அதை கையில் எடுத்திருக்காரு. ஆக்சுவலி இந்த பிரச்சனைக்காக முதல் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது 5 மாநில முதல்வரெல்லாம் கூட்டினது வந்து இவர் தான். இந்த தென் இந்தியாவே கூட்டினது முதல்வர் ஸ்டாலின் தான் சொல்லிட்டு நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இதை ஒரு ஆயுதமா கையில் எடுத்திருக்காரு. இதெல்லாம் நல்லா இருக்குங்க. அதை சொல்லி எடுக்கிறது ஓகே. ஒரு முக்கியமான பிரச்சனையை ஸ்டாலின் கையில் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா வரக்கூடிய விஷயங்கள், ஆபத்து நிக்குது, நம்ம எல்லையில் நிக்குது, கொஞ்சம் பாருங்கன்றதெல்லாம் சூப்பர் விஷயம். ஆனா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு பாருங்களேன். இப்போ ரீசெண்டாக பேசின இடத்துல நேற்று என்ன மேட்ச் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி. அதில் யார் ஜெயிச்சாங்க? சிஎஸ்கே ஜெயிச்சாங்க. பாருங்க, மேட்ச்ல கூட நம்ம தமிழ்நாட்டு சிஎஸ்கே வந்து அடிக்க முடியாது, டெல்லி நம்ம கிட்ட தோத்து போயிடும் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலி என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, இவர் என்ன பிரச்சனை எதோட கனெக்ட் பண்றாரு பாருங்க. சரி ஓகே, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லலான்ற மாதிரி சொன்னாலுமே ஒரு நியாயம் வேண்டாமா? சிஎஸ்கே டெல்லி, ஸோ இந்த மாதிரி பேசும்போது தான் உண்மையிலேயே சீரியஸாக அந்த பிரச்சனைகளை இறங்கியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதில் குறிப்பாக வந்து விசிகாவோட நிலைமை உண்மையிலேயே மனசுல ரொம்ப குமுறலோட தான் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபி வீடியோ எடுத்துக்கிட்டே இப்படி போறாரு, பின்னாடி வந்து துரத்திட்டு வர்றாங்க, அவ்வளோ பேர் துரத்திட்டு வர்றாங்க. இப்போ வந்து விஜய் அவர்களை தற்கொலை கூட்டம்னு சொல்லிட்டோமே, பட் நமக்கு இப்படி இருக்காங்களே அப்படின்ற கேள்வியும் ஒரு மனசுல இருக்கு. தனி ஒரு பெரிய விரக்தியிலே இருக்காருன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு விசிகாவோட வாக்குகள் அப்படின்னும் போது அதிகமா இருக்குது பட்டியலான வாக்குகள், சிறுபான்மை வாக்குகளுமே விசிகே குழுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதை ஒட்டுமொத்தமா வந்து விஜய் அவர்களும் ஒரு பக்கம் கையில இருந்து எடுக்கிறாரு. ஏடிஎம்கேல ஓரளவுக்கு இவரோட வாக்குகள் பிரியுன்ற மாதிரியும் பேசுறாங்க. அப்படின்னும் போது இவருக்கான அந்த வாக்கு வங்கியிலேயே ஒரு பெரிய ஓட்டை வந்து விஜய் போட்டார். அப்படின்னும் போது இப்போ என்ன பண்றது, விஜயை போட்டு வெளுவெளுன்னு இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ விஜயை பற்றி தான் அவர் பேசுறதே. அதாவது விசில் அடிச்சா குஞ்சுகள், தியேட்டர்கள் விசில் அடிச்சவங்கலாம் வந்துட்டு நம்ம சட்டமன்றத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி விஜய் மேலே ஒரு பெரிய ஃபோக்கஸ் இருக்கோ, ஏன்னா அவங்களுடைய வாக்குகள் கணிசமாக போகுதுன்ற மாதிரிலாம் ரிப்போர்ட் பார்த்தோன்னா அவங்களும் முழு மூச்சா அடிக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்களும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் விசிக்கும் சரி நாம் தமிழர் கட்சிக்கும் சரி, அதாவது திமுக ஆட்சிக்கு வருதுங்கிறது விசிகோட ஆசையா இருக்கலாம், பட் நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வந்து திமுக ஆட்சிக்கு வரணுன்ற மாதிரி தெரியல. அவங்க போட்டு விஜய், அதாவது திமுக ஆட்சிக்கு வந்துட்டு போகுது, ஆனா விஜய் ஜெயிச்சிடக்கூடாது ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஸோ அவங்களும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. காரணம் என்னன்னா அவருடைய வாக்குகள் அங்கே போகுது அப்படிங்கிறது. அடுத்ததாக திருவிக நகர்ல வந்துட்டு அதிமுக வேட்பாளரா வந்துட்டு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் நிற்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட ஒரு நேற்று ஒரு பேட்டி நான் ஒன்று பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொலை மிரட்டல் எனக்கு இருக்கு, எனக்கு ஒரு த்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கே வந்து விசிகாவோட தலைவர் திருமாவளவன் சொல்லியிருந்தாரு. எனக்கு அது இருக்கு, அது உண்மைதான் அப்படின்னு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் சொல்றாங்க. அவங்க பேச்சுல ஒரு பதட்டமும் ஒரு தளதளப்பும் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இப்போ அவங்களுடைய கணவர் இறந்து போயிட்டாங்க, அதுக்காக இத்தனை பேரை வழக்குல அவங்க வந்து 28 பேர்ல கைது பண்ணிட்டாங்க. பட் இருந்துமே அவங்க மனசுல இன்னும் சரியான குற்றவாளியை கைது செய்யல, அந்த நீதி கேட்டு தான் நான் வந்திருக்கேன்னு தான் அவங்க வந்து தேர்தலுக்கே வந்து நிக்கிறாங்க. 2 வயசு குழந்தையோட அவங்க தேர்தலில் நிற்கணும் அப்படின்றத தாண்டி அவங்க மனசுக்குள்ள அந்த எரியிற நெருப்புக்கு கண்டிப்பா ஒரு நீதி வேணுன்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு கொலை மிரட்டல் அப்படின்னும் போது அது யாருன்னு சொல்லலை, பட் ஆனா ஒரு விஷயம் இருக்குன்றதை மட்டும் சொல்லிட்டே இருக்காங்க. இது யார் மூலியமா த்ரெட்டனிங் நடக்குது, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா நாளுக்கு நாள் போக போக ஒரு அக்ரஷன் மோட்ல போயிட்டு இருக்கு தேர்தலை. இப்போ இன்னைக்கு வந்துட்டு ஒருத்தங்க வீட்டுல ஸ்டிக்கர் ஒட்டாதீங்கன்னு சொன்னா, ஒட்டின ஸ்டிக்கரை கிளிங்கன்னு சொன்னா அடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. ஒருத்தங்க 8000 கூப்பன் எனக்கு கொடுக்கல, அதுவும் போலி கூப்பன், அது அந்த கூப்பன்ல ஒரு யூஸும் கிடையாது. அந்த 8000 கூப்பனை கொடுக்கலன்னு சொல்லி கேட்டதுக்கு முடிய பிடிச்சி இழுத்து ட்ரெஸ்ஸை கழிச்சு அசிங்கப்படுத்தி அந்த பொண்ணு வந்து செத்து போறான். ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப அக்ரஷன் மோட்ல ஒருத்தர் விசிகாவை பத்தி ஏதோ தப்பா பேசிட்டாரா அவருடைய தலைவரை பத்தி, டக்குன்னு பாத்தீங்கன்னா விசிகா தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து வீட்டுல வந்து பயங்கரமா அவர்கிட்ட சண்டை போடுறாங்க, அடிக்க வர்றாங்க, அடிக்க பாயறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அக்ரஷன் மோட்ல போயிட்டு இருக்கு. ஸோ தேர்தல் பண பட்டுவாடா நடந்துகிட்டு இருக்கு, அதை தடுக்க போனா அடிக்க போறாங்க, 8000 கூப்பன் கொடுக்க போறதுல போய் சண்டை போட்டா திரும்ப அடிக்கிறாங்க. இந்த மாதிரி அக்ரஷன் மோட் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்துல வந்து இவங்களுக்குமே ஒரு த்ரெட்டன் இருக்குன்னு சொன்னதையும் வந்துட்டு ஏத்துக்க முடியல. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு வட சென்னையில அவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு காட்ஃபாதர் மாதிரி வாழ்ந்த ஒருத்தர், நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்த ஒருத்தர். அவரோட மனைவியே இன்னைக்கு வந்து எனக்கும் வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது உண்மையிலே கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதை வந்து எப்படி எடுத்துக்கிறது, என்ன மாதிரி பண்ண போறாங்க, ஏன்னா அவங்க வந்து சொல்றது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான், கண்டிப்பா அவங்க வந்து இல்லாம சும்மா சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கு. அப்புறம் சவுக்கு சங்கரோட தாயாரோட மரணம், அவர் வந்து அரசியல் ரீதியா
அவர் மேலே 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், அவர் மேலே வந்துட்டு ஒரு பெரிய பற்று இல்லாமல் கூட சில பேர் இருக்கலாம். ஆனால் அவருடைய தாயார் இறந்த நேரத்தில் நடந்த விஷயத்த வந்து அவர் கூட வேலை செய்கிற இன்னொரு பத்திரிகையாளர் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருந்தார். அது கேட்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. தாயார் இறந்துட்டாங்க, நான் போய் பார்க்கணும்னு சொல்லும்போது ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்கு காவல்துறை. போகலாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அழுதுகிட்டே சொல்லியிருக்காரு, ஒருவேளை நான் அந்த ஊடகத்தில் இந்த மாதிரிலாம் வந்து திமுகவுக்கு எதிராக பேசாமல் இருந்திருந்தா, வீடியோ போடாமல் இருந்திருந்தா என் தாய் என் கூட இருந்திருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. குறிப்பாக அவங்க வீட்டில் அந்த மலை கழிவுகளை வந்து தூக்கி விட்டு போனாங்க இல்லையா, அந்த விஷயத்துல ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க தாயார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏன்னா அந்த சமயத்துல அவங்க உள்ள இருந்திருக்கிறாங்க, அவங்க மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல உள்ள அவங்க இருந்திருக்கிறாங்க, வெளியே வரவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. அந்த இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு வந்திருக்குது. அதுக்கப்புறம் மனசொல்லையும் உடஞ்சு போயிருக்காங்க, அவங்களோட உடம்பும் சரியில்லாமல் போயிருக்கு. ஸோ அதோட விஷயம் தான் இந்த இறப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே எல்லாருக்குமே, அதாவது இதெல்லாம் வந்து அரசியல் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா, பெத்த அம்மா இப்படி நம்ம ஒரு விஷயம் பண்ணதுக்கு அவங்க வந்து பலியாயிட்டாங்களேன்ற மாதிரி தோணும் இல்லையா? ஸோ அந்த விஷயம் இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் ஒரு அம்மாவை கூட பார்க்க விடாம வந்து காக்க வைக்கிறதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறேன்னே தெரியல. ஸோ ரொம்ப வந்து இதெல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கு. அப்புறமா அஜிதா ஆக்னல். ஸோ அஜிதா ஆக்னல் வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ வந்து தாவேக்காலேருந்து வெளியே போய் திமுகல ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க பயங்கரமா தாவேக்காக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்காங்க. இப்போ டிவிகேல இருந்து வெளியே போயிட்டாங்க. எனக்கு என்ன புரியல அப்படின்னா, உங்களுக்கு டிவிகே கட்சியில உங்களுக்கு பொறுப்பு தரப்படல. அப்போ உங்களுக்கு பொறுப்பு தரலன்னும் போது, நீங்க பொறுப்பு தரலன்றதுக்கு முன்னாடி நல்லா வேலை பார்த்துருக்கீங்க. நீங்க தான் மாவட்ட பொறுப்பாளர் நீங்களே சொல்லிக்கிட்டீங்கன்ற அளவுக்குலாம் அவங்க ஆதரவாளர்கள்லாம் பேசுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வேலை பார்த்தீங்க. ரொம்ப நேசிச்ச ஒருத்தர் தான் வந்து விஜய் அவர்கள். அப்போ விஜய் நேசிச்சிருக்கீங்க. பட் எப்படி ஆப்போசிட்டா திமுகல போய் ஜாயின் பண்ண முடியும்? இப்ப யார வெறுப்பேத்துறதுக்காக அங்க போனீங்க? அது ஃபர்ஸ்ட் கேள்வி. அப்புறமா அங்க போனதுக்கு அப்புறமா, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இவ்வளோ கொடுமைகள் நடந்துச்சு தெரியுமா? இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு தெரியுமா? இப்ப திமுகல போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன சீட்டு குடுத்துட்டாங்களா? இல்ல ஏதாவது ஒரு பொறுப்பு குடுத்துட்டாங்களான்னு தெரியல. எனக்கு என்ன புரியலன்னா, இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு கட்சியில இருந்து விலகுறாங்க. விலகி அப்படியே ஆப்போசிட் கட்சியில போய் சேர்ந்துடுறாங்க. அவங்க கொள்கை பிடிக்காம, அவங்க கோட்பாடு பிடிக்காம தான் ஒரு கட்சிக்கே போய் சேர்றது. ஐ மீன் ஒரு விஷயத்துக்கே போறது. அப்படி இருக்கும்போது அந்த கட்சிக்குள்ளே போய் சேர்றதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறேனே தெரியல. இதுக்கு முன்னாடி 2, 3 பேர் அதை பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு ஒரு 10 இன்டர்வியூ குடுப்பாங்க, ஃபேமஸ் ஆவாங்க, காசு குடுப்பாங்க, ஸ்டாலின் அவர்கள் பக்கத்துல உட்கார வச்சுப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கட்சியை விட்டு வெளியே வந்துருவாங்க. ஸோ இது நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப்பா தான் வந்து இப்ப அஜிதா ஆக்னாலும் சேர்ந்திருக்கிறாங்க. இப்போ இந்த மேனிஃபெஸ்டோ வெளியிடுற நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பேட்டி குடுக்குறாங்க. அந்த பேட்டியில நான் வந்து அன்னைக்கு கார்ல வந்து ஆக்சிலேட்டர் அப்படி அழுத்திட்டு போனாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப பயங்கரமா பேட்டி கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. புசியான அந்த காலில் கூட விழுந்தேன், என்னை சேர்த்துக்கங்க, என்னை சேர்த்துக்காம விட்டாங்க அப்படின்னு. ஆக்சுவலி இந்த கட்சியை விட்டு வெளியே வராம, ஐ மீன் தாவேக்காவுலயும் இருந்து அவங்க அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு நான் வந்து தாவேக்காலேருந்து விலகுறேன்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா ஆப்போசிட் திமுக கிட்ட போய் சேர்ந்துட்டு சொல்லும் போதுதான் ஒரு சந்தேகம் வருது. எதுக்கு? அப்ப எதுக்கு நீங்க வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க இருந்தீங்க? அப்ப பொறுப்புக்காக ஒரு என்ன சொல்றது, ஒரு வாய்ப்புக்காக மட்டும்தான் நீங்க வந்தீங்களா? வேற எதுவுமே உங்களுக்கு இல்லையா? ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு ஆதரவு தெரிவிப்போம், அப்படிலாம் எதுவுமே இல்லையா? அப்படின்ற கேள்வியும் கேட்க தோணுது. ஸோ இது 2 தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில ராகுல் காந்தி அவர்கள் ஃபைனலி வந்து வராராம். திமுகவுக்காக பிரச்சாரம் பண்றதுக்கு வராராம். ரொம்ப நாளா ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு நீங்க வந்தாதான் சரியா இருக்குன்றதுக்காக வர வச்சுறதா சொல்றாங்க. ஸோ அவர் வந்தாலும் வந்து இன்முகத்தோட எல்லாரையும் எல்லாரும் ஓட்டு கேட்பாரான்னு தெரியல. ஏன்னா பாண்டிச்சேரி வரும்போதே டிஎம்கே பேரை கூட சொல்லாம அவர் அழகா பார்த்துட்டு போயிட்டாரு. பட் இந்த வாட்டி அந்த ஒரு சீனை நான் காத்திருக்கேன். எப்படி அந்த ஃபேஸ் ஆஃப் இருக்க போகுது, ராகுல் காந்தி அண்ட் ஸ்டாலினோட ஃபேஸ் ஆஃப் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க ஆசையா இருக்கு. அதை தாண்டி ராகுல் காந்தி கூட என்ன பேச போறாரு, எப்படி பிரச்சாரம் பண்ண போறாரு, மனசுல இருந்து பேசுறாரா, சும்மா ஒத்தட்டளவுல பேச போறாரா, போட்டு இந்தா வணக்கம் அப்படின்ட்டு போறாரான்னு தெரியல. அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது அந்த கண்டென்ட். ஸோ அதையும் வந்து வர நாட்கள்ல பார்க்கலாம். ஸோ இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்கு. ஸோ முழு மூச்சா எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க தேர்தல் செய்திகள் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பீங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயங்களை கவர் பண்ணி ஒரு சுருக்கமா கொஞ்சம் யதார்த்தமா சொல்றது தான் ஆசைப்படுறேன். ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோட சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய வீடியோஸ் நம்ம கொடுக்க தான் போறோம், நிறைய அப்டேட்ஸோட கொடுக்க போறோம். ஸோ தொடர்ந்து உங்க ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸா சொல்லுங்க. நன்றி.